நம்ம தமிழ்நாட்டோட சிறப்பான ஒரு ஆயுதங்க வளரி. அதை பற்றின வீடியோ தான் இது. இது வந்து ஆண்டிப்பட்டி மியூசியத்தில் இருக்கிற அந்த கலெக்ஷன்ஸ் பற்றி கொஞ்சம் சேர்ந்து பார்க்கலாம். எக்கச்சக்க போர் கருவிகளான கதைகள், யானை அங்குஸ்தங்கள், ஈட்டிகள், வெட்டுக்கருவிகள், வாட்கள், குறுவாட்கள், போர்க்கோடாரிகள், இது எல்லாமே வந்து இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து தஞ்சாவூர் கிங்டம் வந்து எடுத்ததுங்க. தஞ்சாவூரில் இப்போ இருக்க டிஸ்ட்ரிக்ட் இல்லை, அந்த கிங்டம் ஃபுல்லாகவே இருந்து எடுத்தது. ஸோ ஒரு வெப்பனோட ஸ்பெஷாலிட்டி மட்டும் இல்லை, அது மேலே வந்து ரொம்ப இன்ட்ரிகேட் பேட்டர்ன்லாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னா, பூக்கள் இங்கே வந்து பதிச்சிருக்காங்க, அனிமல்ஸோட படங்கள் போட்டிருக்காங்க, நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன்லாம் இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா யாழி மற்றும் மகரம் அவங்களுடைய உருவங்கள்லாம் வந்து இந்த ஆயுதத்தில் வந்து பொறிச்சிருக்காங்க. மெயினாக வந்து அடிக்கடி கிளிகளோட படத்தை வந்து நிறைய பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற யானை அங்குஸ்தம், அப்புறமா வெட்டக்கூடிய கோடாரி, ஒரு குத்துவாள், அப்புறமா வாள், அப்புறமா திரும்பி கோடாலிலாம் இங்கே வந்து பார்க்குறோம். எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் இதோட டேகர்ஸ் எல்லாமே. இந்த ஸ்வாடோட பிடிலாம் பாருங்கள், கர்வில் வந்து அந்த இதுவும் நல்லா இல்லை, டிஃப்ரெஷன் கார்டு இல்லை, அது வந்து முகல்ஸ் தான் கொண்டு வந்தது. அந்த டிஃப்ரெஷன் நல்லா தெரியுது. இப்போ நம்ம வளரி பூமராங்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த அயன் பூமராங்கு, இரும்பு வளரி. மேலே இருக்கிறது எல்லாமே மர வளரிங்க, இதெல்லாம் வந்து உடன் பூமராங்ஸு. எவ்வளோ ஷார்ப்பாக பெண்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் பாருங்கள். இதில் இருக்க இன்ட்ரிகேட் பேட்டர்ன்ஸ் பாருங்கள், எப்படி அழகாக ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் அந்த பார்டரில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு சைன் வேவ் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பூமராங்கோட எஜ்ஜில் வந்து ஒரு வெயிட்டுக்காக ஸ்பெரிக்கல் வச்சுருக்காங்க, அது அந்த இந்த பிவட் ஃபோர்ஸை சுற்றிட்டு போகிற மாதிரி. அதே சென்டரில் ஒரு டாட் இருக்க ஹோல்டிங் க்ரிப்புக்காக. அடுத்த மர வளரியில் வந்து எப்படி அந்த இரும்பை வந்து சின்ன ரிவீட்டு மாதிரி அடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மரத்தோட ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே. இப்போது அந்த வளரியை பற்றி ஒரு சில சின்ன டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். வீடியோ எண்டிங் வந்துட்டோம் நம்ம. ஸோ வளரி வந்து பக்கா தமிழர் கண்டுபிடிச்சது தாங்க. இது வந்து குமரி கண்டத்தில் தான் ஆரிஜின் ஆகிருக்கணும், அது அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும். இது வந்து ஸ்லிப் ஆகி அந்த சைடு ஆஸ்திரேலியா போயிருக்குங்க. ஆனால் இப்போ யாராவது கேட்டால் யூரோப்பியன்ஸ் வந்து ஆஸ்திரேலியன்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த வளரி கண்டுபிடிச்சது நாம தான். இதை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவு அறிவு இருக்குது, அதை டிசைன் பண்ணுறதுக்கு நல்ல மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருக்குது. ஸோ ஸ்கில் அண்ட் நாலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ பூமராங் பற்றி ஒரு சில விஷயம் கற்றுக்கலாம். ஸோ ரீசெண்டாக கிடச்சதை வச்சு இது சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்தோடைய இண்டிஜினியஸ் வெப்பன்னு சொல்கிறாங்க. இது வந்து 2 வகைப்படும், வுட் அண்ட் அயன். அப்புறமா எப்படி தூக்கி போடுற வச்சு இது ரிட்டன் ஆகுமா நான் ரிட்டன் ஆகுமா சொல்லுவாங்க. பவர்ஃபுல்லான ஆயுதத்தை தூக்கி போட்டால் போய் அட்டாக் பண்ணக்கூடியது வந்து நான் ரிட்டர்னபிள் டைப். இன்கேஸ் ஹெட் இன்ஜுரி ஆகாமல் அப்போனண்ட்டை படாமல் விட்டுச்சுன்னா அது ரிட்டன் வந்து திரும்பி டார்கெட்டை வந்து நோக்கி அடித்தவர்கிட்டே வந்துடும். ஸோ அவர் வந்து செகண்ட் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரிட்டர்னபிள் பூமராங்கு. ஸோ 2 வகை இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பூமராங்கை வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து வழிபடுறாங்க. இதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்து ஐவரி, அதாவது யானை தந்தத்தில் செய்யக்கூடிய பூமராங்கும் இருக்குது. ஸோ இது நம்ம ஊரில் வந்து சவுத் இந்தியன் பூமராங் இல்லைனா மரவர் பூமராங்கும் நம்ம வந்து சொல்கிறோம், அதாவது வளரி. நன்றி நண்பர்களே.